எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சிருஷ்டி எக்ஸ்ப்ளோர் ஹோம் ஸ்கூலிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம சிலபஸ் என்னன்னு தான் பார்க்க போறோம். ஹோம் ஸ்கூலிங் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மேட்டை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 1 இயருக்கு தேவைப்படுற சிலபஸ் இதுதான். ஏஜ் வைஸ்ல நான் கொடுத்துருக்கேன். சேம் கான்செப்ட், சேம் டாபிக் தான். ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக கான்செப்ட் எதுவும் மாறாது. ஆனால் பண்ணுற ஆக்டிவிட்டீஸு ட்ரேசிங்னு லெவல் ஏறும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ரெக்கக்னிஷன் அவங்க ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு நம்பர் ரெக்கக்னிஷன், அதுவும் ஜஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணால் போதும். அவங்கள ஃபோர்ஸே பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ஓரல் கவுண்டிங்கு 1 to 10 ஓரலாக சொன்னாலே போதும். இது இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இன்டெப்த்தாக 1 by 1 நம்ம சொல்லிக் கொடுப்போம். இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஆல்ஃபபெட் ரெக்கக்னிஷனு அவங்க திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. டச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணால் போதும். ஐசோலேட் பண்ணுங்கள் கான்செப்டை. அதுக்கு ஏற்ற ஷீட்ஸை நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு புக்கில் ஒரு ஆல்ஃபபெட்டுன்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுங்க. கேட்டு அதை டச் பண்ணாலே போதும். அவங்க அப்படி டச் பண்ணலன்னா நீங்கள் டச் பண்ணி காட்டுங்க. நீங்கள் பண்ணுறது தான் அவங்களும் பண்ணுவாங்க. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்பர்ஸு, அது 1 to 10 வரைக்கும் இந்த 1 இயர்க்குள்ளே சொல்லி தருவோம். அதுவுமே ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் வச்சு கவுண்டிங் ஏற்ற மாண்டசரி இன்ஸ்பயர்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம பண்ணி தான் சொல்லித்தர முடியும். இந்த ஜென்ரல் நாலேஜ்னு சொன்னது என்னென்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அனிமல்ஸு, அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, வெதரு, இந்த மாதிரி இருக்கிற டாபிக்ஸ்லாம் இந்த ஜென்ரல் அவேர்னஸ்குள்ளே வந்துடும். அவங்களுக்கு ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் மூலியமும் கொடுக்கலாம், இல்லை இந்த வெல்க்ரோ மாதிரி இருக்கும் அது வச்சியும் கொடுக்கலாம். புக்ஸ்லேருந்தும் நம்ம சொல்லித்தரலாம். நெக்ஸ்ட்டு கலரிங், இதுதான் ப்ரீ ரைட்டிங் ஸ்கில்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி கலர் பண்ண விடுங்க, பெயிண்டிங் பண்ண விடுங்க. நிறைய டெக்ஸ்சர், சென்சரியெல்லாம் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கலரிங் கேட்டகரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு வந்துடும். ப்ரீ ஸ்கூல் போகிறாங்க, இல்லை அவங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ணுவாங்க, ஏரோப்ளேன் பண்ணுவாங்க, வச்சு பாம் ஸ்டாம்பிங், வெஜிடபிள்ஸ் வச்சு கலர் பண்ணுறது எல்லாமே இந்த கான்செப்ட்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஸ்ட்ரோக்ஸ், ஒன்லி இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்கணும். பென்சிலில் கொடுத்து எழுதவோ ஸ்ட்ரோக் பண்ண சொல்லவோ நம்ம பண்ணவே கூடாது. அவங்க எப்போ ரெடியாக இருக்காங்களோ அப்போ தான் நம்ம பண்ணணும். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், கர்வ்னு இருக்குது. பேஸ் பண்ணி நம்ம ஆக்டிவிட்டி ஷீட்ஸ் கொடுப்போம். பேசிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆல்ஃபபெட் ட்ரேசிங் நமக்கு பண்ண வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போனோம் அப்படின்னா 1 இயர்க்குள்ளே இது கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவாங்க. டெய்லி ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1/2 hour அவங்களோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே வைஸ் நான் போட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஏற்ற ஒர்க் ஷீட்ஸும் நான் உங்களுக்கு டிரைவ் லிங்க்ல ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ.